அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய டாக்டர்ஸ் சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாக்டர் கைராசிக்காரர்னு பேர் எடுத்தவர் அண்ட் புது முறையில சிகிச்சை செஞ்சுட்டு வரவர். என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இங்கிலீஷ் மெடிசன், அதாவது அலோபதி நிறைய வாழ்ந்துட்டு வர காலத்துல நம்ம பழைய பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்ல பல சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பெரிய பெரிய டாக்டர்ஸும் சர்ஜன்ஸும் கத்தி எடுத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்றோம்னு சொல்லி சாதிக்க முடியாததை கூட இவர் சாதிச்சிருக்காருன்னு பாருங்களேன். அதுவும் மூலிகை மருந்தை வச்சே சாதிச்சிருக்காரு. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? He is none other than the owner as well as the head doctor of MRP Hospital, Mr. S. Murugesh. நீங்களா ரொம்ப ஆவலா சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். எம்ஆர்பி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம், பழைய எண் 10B, புதிய எண் 21, மஸ்தான் அலி கார்டன், SV லிங்கம் சாலை, வடபழனி, சென்னை 26, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 04423725598, செல் 9440879223. அண்ட் இப்போ ரீசெண்ட் காலமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஆண்மை குறைவா, என்கிட்ட வாங்க, 7 நிமிஷத்துல குணப்படுத்திடுவேன், 7 நாள்ல குணப்படுத்திடுவேன் அப்படின்றாங்க சிலர். சிலர் இந்த துணி கடை விளம்பரம் மாதிரி அப்படி போட்டுட்டு வராங்க. இந்த மாசம் நீங்க வாங்குனீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு டேப்லெட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு. சில பேர் என்னன்னா சூப்பர், அதை விட எக்ஸ்ட்ரா சூப்பர், இந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி தொகைகளை வசூல் பண்ணி விற்கிறாங்க. ஒரு பெரிய சந்தேகம் எனக்கும் இருக்கு, பப்ளிக்கும் இருக்குது. யாரையும் புண்படுத்தணும்னு நினைச்சு நான் கேட்கல. என்னன்னாக்கா இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு தனிப்பட்ட நபரை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து அதை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஜெனரலைஸ்டா யாரு வந்தாலுமே இதே மருந்துகளை தானே கொடுக்க போறாங்க அவங்க. அப்படி இருக்கும் போது இது பலன் அளிக்குமா அப்படின்றது எல்லாருக்கும் உள்ள சந்தேகம். இதை நீங்க எப்படி டீல் பண்றீங்க? ஆண்மை குறைவு. இப்ப இந்த ஆண்மை குறைவை பற்றி பலவித டாக்டர்கள் பலவித கருத்துக்கள் சொல்லதான் நீங்க சொன்னீங்க. ஆண்மை குறைவை பற்றி பலவித டாக்டர்கள் நானே நிறைய விளம்பரங்களை பார்த்திருக்கிறேன். 7 நாட்களில் குணம், மருந்தை சாப்பிட்டவுடன் குணம், எங்கிட்ட வாங்க மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உடனே குணம்னு நிறைய டாக்டர்கள் பேசுறாங்க. அதாவது மூலிகை மருத்துவத்தை பொறுத்த குறைந்தது 48 நாள், அதாவது ஒரு மண்டல கோர்ஸும்பாங்க. நாங்க சித்த மருத்துவத்தையோ ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தீங்கன்னா மண்டலமாக, ஒரு மண்டலம் என்றால் 48 நாட்கள். அவங்க மாச கணக்கும் சொல்ல முடியாது, ஒரு நாள் கணக்கும் சொல்ல முடியாது. இதான் சொல்ல முடியும், ஒரு மண்டலம் மருந்து எடுத்துக்கங்க, 2 மண்டலம் எடுத்துக்கங்க, அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எந்த டாக்டராவது இப்படி 7 நாள்ல குணப்படுத்திடுவேன், 15 நாள்ல குணப்படுத்திடுவேன்னு சொன்னா தவறான விளம்பரம். அதை நம்பி ஏமாறாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு துணி விளம்பரம் நீங்களே சொன்னீங்க. 1 மாதம் மருந்தீங்கன்னா 1 மாதம் இலவசம். அதே டாக்டர் சொல்ல 7 நாள்ல எனக்கு நோய் குணமாயிடுச்சு, கொடுத்து சாப்பிட்டேன், மருந்து கொடுத்தாங்க, உடனே 7 நாள்ல அந்த நோயாளி குணமாயிட்டாரு. ஆனா அடுத்த மாசம் ஒரு மருந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேங்கிறாரு. அது எப்படி முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க. படிச்சவங்க தான் நிறைய பேர் தவறு பண்றீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல் வரைக்கும் நீங்க வந்துட்டாங்க. ஒரு டாக்டர் ஏற்கனவே போட்டிருந்தாரு ஏ பிரிவு, பி பிரிவுன்னு போட்டிருந்தாரு. நான் அதை சுட்டி காட்டின அப்புறம் அந்த டாக்டர் இப்ப என்ன பண்ணிட்டாருனாக்கி ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல் அதை மாத்திக்கிட்டாரு. இப்போ அப்படி நிறைய நடக்குது. அப்படி ஒரு பிரிவு, அதாவது மூலிகை மருத்துவம்ல எந்த மருத்துவத்திலுமே கிடையாது. அப்படி ஒரு பிரிவு அதுக்காக கால அவகாசம் இருக்கும். அந்த டாக்டர் சொல்றதே கிடையாது. ஏ பிரிவு 1000 ரூபாய், பி பிரிவு 1000 ரூபாய் சொல்றாங்களே ஒழிய அதுக்கு எத்தனை காலம் அவகாசம் தேவைப்படும் யாருமே சொல்றது கிடையாது. இப்ப ஏ பிரிவா நீ சொல்ற, இப்ப ஒரு அமௌண்ட் சொல்ல, அதுக்கு எத்தனை காலம் நீ சாப்பிடணும்னு அதே சொல்ல, அதையும் கூட சொல்றது கிடையாது நிறைய பேர். இன்னும் சில பேர் அந்த வயசு இருக்குது, வயசு வரம்பு இருக்குது. இப்ப 18 வயசு வாலிபனும் அதுல பாதிக்கப்படுறான், 60 வயசுக்கு முந்த வயதிகரும் அதுல பாதிக்கப்பட ஆண்மை குறைங்கிற பிரச்சனைகளை பாதிக்கப்பட வச்சுக்கோங்க. அந்த 18 வயசு வாலிபனுக்கு இதே மருந்து தான் கொடுக்குறாங்க, 60 வயசு முதிர்ந்தவருக்கும் அந்த தான் கொடுக்குறாங்க. அவங்க ஹெல்த் செக்அப் பண்றதே கிடையாது. அப்படி ஒரு பிரிவு எப்படி இருக்க முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த ஒரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆண்மை குறைவு ஒரு நோயே இல்லை, வருட கணக்கில் சிகிச்சை தேவையில்லைன்னு சொல்றாரு. பட் அந்த டாக்டர் என்ன சொல்ல, ஆண்மை குறைவு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு 48 நாளுக்கு பூரண குணம்ங்கிறாரு. யோசித்து பாருங்க, நீங்களே யோசிங்க. ஆண்மை குறைவு நோயே இல்லைங்கிறவரு 48 நாள்ல உங்களை குணப்படுத்தணும்னு எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் இப்படி ஏமாறாதனால அவங்க ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன். அது மாதிரி ஆண்மை குறைவு மிஞ்சின நோயே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்மை குறைவு அவன் மட்டுமா பாதிக்கப்படுறான்? அவனை நம்பி வந்த பெண் எண்ணற்ற கணவரோட வந்திருப்பா. நான் ஒரு வீட்டுக்கு வாழ போறேன், என் கணவர் பார்த்து அழகா இருக்கிறாரு, ஆனா அவரோட வீரிய சக்தி இல்லாம இருந்த அந்த ஆண்மகனால என்ன பாதிப்பு வருது பாருங்க. அந்த பெண் எவ்வளவு கனவோட வந்திருக்கும்.
நான் சொல்ல போனா ஒரு குடும்பத்தில் ஒரு தகராறு தான் தம் மகனால் தான் ஏற்படும், மருமகளால் ஏற்படுதுன்னு மாமியார் நிறைய பேர் சொல்றீங்க. பட் அந்த குடும்பத்துல தம் மகன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த விதம், அடுத்த விதம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் வைக்கலாம் வச்சுங்களா, அந்த பெண்ணால் நேராக சொல்ல முடியாது. எண்ணற்ற கனவோட அந்த பெண்ணு, எந்த பெண்ணு சொல்லும் என் கணவனால் ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் வைக்க முடியல, எந்த பெண்ணால் சொல்லுமா வாய் திறந்து? அந்த குற்ற உணர்வை காண்பிப்பதற்காக தான் சின்ன சின்ன தகராறு ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேல ஒரு பெண் என்ன பண்றா, நான் தனி குடித்தன போகணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காக போறா? அந்த இல்லற சுகத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். நம்ம கணவனுக்கு என்ன பண்றாங்க, வீட்டில் டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதனால ஒருவேளை நம்ம கணவன் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்காரோ, இன்னைக்கு அந்த ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது தனி குடித்தனம் எதிர்பார்க்கிறார் ஒரு பெண். என் கணிப்புப்படி அதுதான். ஆண்மை குறைவில் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மேல நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ஒரு பரிசோதனை பண்ணுங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களால் முடியல ஒரு சிகிச்சை எடுத்துங்க, நல்லா டாக்டர் அணுங்க. எந்தாவது ஒரு டாக்டரை போய் பரிசோதனை செய்து பார்க்கணும் சார் எனக்கு, நான் கண்டிப்பா அவர் முறைப்படி உங்களுக்கு ஒரு பரிசோதனை எடுத்து உங்களுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை கண்டிப்பா அளிப்பாரு. அதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணுங்க. உண்மையிலே நோயிலே பெரிய நோய்னு சொல்ல போனா ஆண்மைக்கு நான் சொல்வேன். ஒரு ஆண்மகனா பிறந்துட்டா அவன் இல்லற வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கடமைக்காக வாழ்றாங்க. நிறைய பேர் நம்ம எப்படி நோட் பண்ணிக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்ற கோர்ஸ் ஈடுபடணும், அது எந்த நாள் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து என்ற கோர்ஸ் கடமைக்காக பண்றாங்க. அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்க்கை வாழ்றதுக்கு அதை அனுபவிச்சு வாழணுங்கிற எண்ணமே இல்லை. இப்ப நிறைய பேர் வேலை போல அதிகமா இருக்கும், அதே டென்ஷன்ல வந்துடுறாங்க. வந்து மனைவிய ஒரு சுகபோக பொருளாகவே கூட நினைக்கிறது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்கும், அந்த உணர்ச்சியை தூண்டி அதுக்கு பிறகு செக்ஸ்ல ஈடுபடுங்க. மெயினா நீங்க தேர்ந்தெடுக்கிற டாக்டர் அதுக்கு தகுதியானவரான்னு பார்த்து அதுக்கு தக்க சிகிச்சை எடுத்தா ஆண்மை குறை 100% வெளிப்பட முடியும். எம்ஆர்பி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம், பழைய எண் 10B, புதிய எண் 21, மஸ்தான் அலி கார்டன், SV லிங்கம் சாலை, வடபழனி, சென்னை 26, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 04423725598, செல் 9440879223. ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர். உண்மையிலே ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து ஏமாந்து போறாங்க. சில பேர் எது உண்மைன்னு தெரியாம ஃபுல்லாவே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா இப்போ நான் உங்ககிட்டயே ஒரு விஷயம் கேட்கறேன். இந்த ஆண்மை குறைவுனா என்ன, அதுல பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும், உங்க கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு என்ன? ஆண்மை குறைனா என்ன, அது நீங்க சொல்ல கேட்கலாட்டு கூட நான் சொல்ல வேண்டிய என் கடமை. நிறைய பேருக்கு அந்த சந்தேகத்தில் இருக்குது. ஆண்மை குறைனா ஒரு ஆண் போக சக்தியில், அதாவது தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது உறுப்பானது போதிய எழுச்சி இல்லாமலும் துவண்ட நிலையும் காணப்படும். இதுதான் ஆண்மை குறைவு. சிலவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆண்மைக்கு மனதளவிலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு சிகிச்சையே தேவைப்படாது, கவுன்சிலிங் மட்டும்தான் தேவைப்படும். நான் இந்த ஆண்மை குறைவு நோயை நான் 2ஆ பிரிச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண. ஒன்னு மனநோயாளி, ஒன்னு உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்ங்கிற மாதிரி சிகிச்சை அளிக்கிறேன். இந்த மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறதும் கிடையாது. சார் நான் போனேன் சார், செக்ஸ்ல ஈடுபட்டேன் சார், 2 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுங்கிற அவங்க சுவாதத்தை இருப்பாங்க. எதனால பாதிக்கப்படுங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த ஆண்மை குறை எதனால ஏற்படுது? நாட்பட்ட கைப்பழக்கம். அதாவது தான் சுய இன்பம் பெற வேண்டி மாஸ்டர்பேஷன் பாங்க, அந்த மாதிரி கைப்பழக்கங்கள் ஈடுபடும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இதே நிறைய டாக்டர் சொல்லாங்க, கைப்பழக்கம் பண்றது தவறில்ல, கிணத்துல ஊற தண்ணு மாதிரி ஊறும், கிணத்துல வேணா தண்ணி ஊறும். பட் அந்த ஆண்மை குறையில பாதிக்கப்பட்டால் நிச்சயமா மாஸ்டர்பேஷனால மெயினா பாதிப்பு வருது. ஏன்னா அதுக்கு அபிஷுவல் ஆயிடுறாங்க. ஒரு நாள் கைப்பழக்கம் பண்றானா அப்படியே விடுறானா கிடையாது, அதுக்கே அபிஷுவல் ஆயிடுறான். டெய்லி கைப்பழக்கம் 4 நேரம் 8 நேரம் பண்ணவங்க கூட எங்களை வந்து சொல்றான், சார் நான் 8 தடவை கைப்பழக்கம் பண்ணேன். இதனால என்ன பண்ணா நரம்புகள் தொய்ந்து போகும். அவன் இன்டர்கோர்ஸ்ல ஈடுபடும் 8 தடவை ஈடுபட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதில் ஒரு பசைத்தன்மை இருக்கும். நீ கைப்பழக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பசைத்தன்மை இருக்கா, நரம்புகள் தொய்ந்து போய் நரம்பு திரட்சி ஏற்பட்டு ஆண்மை குறை வரும். என்ன சிலர் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக்கிங், பான் பராக், அபீம், கஞ்சா, இப்படி பல வகைப்பட்ட போதைப் பொருட்கள் யூஸ் பண்றவங்களுக்கு நிக்கோட்டின் அதிகமாகி ஆண்மை குறை வரும். இந்த ஆண்மை குறை 2வது ஸ்டேஜ் என்ன, அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தகாத பெண்களின் உறவு, விலை மாதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்கள்கிட்ட செக்ஸ்ல ஈடுபடாத என்ன பண்ணுவாங்கன்னா, தகாத மாத்திரைகள் எடுத்துவாங்க. வீரிய சக்தி அதிகமா இருக்கும், 45 நிமிஷம் அடிக்கும், 1 மணி நேரம் அடிக்கும், 1.5 மணி அடிக்கும். அந்த தகாத மாத்திரைகள் எடுக்கும்போது நாளடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கண்டிப்பா ஆண்மை குறை வரும். ஏன்னா அந்த மாத்திரை முதல் நாள் வேலை செய்யும், அடுத்த நாள் வேலை செய்யும், அதுக்கு அடுத்த நாள் அந்த மாத்திரை பவர் இழந்து போயிடும். அதுக்கு பிறகு இன்னும் வீரியம் உள்ளதை வாங்க பார்ப்பேன், அப்படி வீரியம் உள்ள மருந்து சாப்பிடுவேன், அதுவும் நாளைக்கு வேலை செய்யாம போயிடும். கடைசியில் என்ன நிலைமை ஆயிடும், எதுவுமே பண்ண முடியாத கண்டிஷன்ல போடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசு வாலிபர் கூட இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறாங்க. 40 வயசுக்கு மேல பாதிக்கப்பட்டது வேற. இன்னைக்கு 18 வயசு வாலிபர் கூட எங்கிட்ட வந்து மருத்துவ சிகிச்சை வரும்போது பார்த்தீங்கன்னா கைப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டது நிறைய பேர் இருக்கிறான்.
அதே மாதிரி இந்த தகாத உறவுகள், ஏகப்பட்ட மாத்திரைகள், அதாவது இப்ப நிறைய மாத்திரைகள்ங்கிற பேர்ல நிறைய வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி மாத்திரைகளை யூஸ் பண்ணி தகாத உறவு வைக்கும் போது கண்டிப்பா ஆண்மை குறை வரும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிவியரான நோய்கள், டைபாய்டு, மலேரியா, நிமோனியா அப்படிப்பட்ட பல நோய்களாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சமயத்தில் தகுந்த முறையில் சிகிச்சை எடுத்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும் ஆண்மை குறை வர வாய்ப்பு இருக்குது. இப்படி பாதிக்கூட என்ன பண்ணும், நல்ல டாக்டர் அணுகணும். நீங்க தேர்ந்தெடுக்கிற டாக்டர் வந்து அதுக்கு தகுதியானவரா, இந்த டாக்டரால் நம்ம நோயை குணப்படுத்த முடியுமா, ஏற்கனவே குணப்படுத்தியிருக்கிறாரா, அப்படி டாக்டர் தேர்ந்தெடுக்கும் போது அவர்கிட்ட பலதரப்பட்ட கேள்விகளை கேளுங்க, தப்பே கிடையாது. சார் இப்படி பாதிக்கப்பட காரணம் என்ன, இந்த பாதிப்புக்கு நீங்க எந்த மாதிரி சிகிச்சை எடுக்கிறீங்க, இதுக்கு எந்த டெஸ்ட் எடுக்கணுமா சார், இந்த மாதிரி கேளுங்க. அதே மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி நான் சொல்றேன், பெற்ற தாய் தகப்பன்னு சொல்றேன், ஒரு ஆண் மகனை பெற்ற தாய் தகப்பன்னு நான் சொல்ல விரும்புறேன். தான் மகனுக்கு திருமணம் செய்யும் முன் இந்த நம்ம மகன் வந்து அந்த பெண்ணோட தாம்பத்தியம் வைக்க தகுதியானவனா, இவனால் ஒரு முழுமையான தாம்பத்தியம் வைக்க முடியுமா என்பதை முறைப்படி பரிசோதனை பண்ணி அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை எடுத்த பிறகு மேரேஜ் பண்ணி கொடுங்க. நீங்க திருமண பேச்சு எடுத்தாலும் ஒதுங்குவோம், அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப எப்ப வேண்டாம் கல்யாணம், எனக்கு கல்யாணம் பண்ண இப்ப மனசு இல்லை, என்னால் இப்ப மேரேஜ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்க, அவன் இன்னொரு டாக்டர் போய் ஆலோசனை பண்றான்னு அர்த்தம் ஒன்லே, இல்லைன்னா தட்டி கழிக்கிறான்னு அர்த்தம், தான் மகன் வீக்னஸா இருக்கான்னு அர்த்தம். எனவே அந்த மகனை நீங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எப்ப எனக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அணுங்க. உங்க பையன் எப்படி வச்சுக்க ஃப்ரெண்ட் வச்சுக்கானோ அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க, நம்ம பையன் எப்படி போறான்ப்பா எப்படி வரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில பையன் என்ன பண்ணுவாங்க, தாயிட்ட ஓப்பனா பேசுவாங்க, அப்பாட்ட சொல்ல கூச்சப்பட்டா கூட தன் தாயிட்ட ஓப்பனா பேசுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க, அப்பா இப்படி கண்டிஷன்ல இருக்குப்பா, நான் நாளைக்கு மேரேஜ் பண்ணிச்சா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமே, உன்னால ஒரு நிரந்தர ஒரு பெண்ணை திருப்திகரமா தாம்பத்தியம் வைக்க முடியுமா, இல்ல மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு பாப்போமா, இல்ல ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து சிகிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் திருமணத்தை பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. அவசரப்படுத்தாதீங்க, ஒரு பையனை அவசரப்படுத்தாங்க. இப்ப நிறைய பேர் சொசைட்டி வரைக்கும் போயிருக்கிறாங்க. பெற்றோர்கள் என்ன சார் டார்ச்சர் கொடுக்குறாங்க, மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், ஆனா இப்படி நான் பாதிக்கப்பட்டுக்கன்னு நிறைய கேஸ் வராங்க. என்கிட்ட வந்து சொல்றாங்க, சார் எங்க அப்பா அம்மா டார்ச்சர் தாங்க முடியல சார், நான் ஏற்கனவே இப்படி பாதிக்கப்பட்டு என்னால ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது, 62 வயசு வரைக்கும் நோய்க்கு தீர்வு காண முடியும் ஆண்மை குறைவை பொறுத்த வரைக்கும். அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணாதீங்க, மேரேஜ் பண்ணதாக தக்க மருத்துவ சிகிச்சை எடுத்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுங்க. Importance: sexual debility, nocturnal emission and spermaturia, premature ejaculation, atrophy of pharynx and loss of erection arcades, itching of testicles, aplasia, seminoma, nervousness, general weakness. Male infertilities: oligospermia, azoospermia, heterospermia, varicocele, semen tube black. Female infertilities: fallopian tube black, infant uterus, uterus fibroid, PCOD, mass, myoma, menstrual disorder, vaginal discharge, gonorrhea, anemia, thyroid, leukorrhea and metritus, anatomy of uterus, threatened abortion, inability to conceive, menorrhagia, dysmenorrhea, menorrhea, vaginal laxation, vulva protrudings, pili of uterus, sterility, hysteria, handling of uterus, frigidity, galactorrhea. And special treatment for diabetics, asthma, hemoptysis, tuberculosis, pneumonia, fluids, sneezing, kidney stones, sinusitis, piles, fistula, low back pain, to rheumatoid arthritis, rheumatism, gout, backache, paralysis, anosmia, anasabelli, allergy, psoriasis, eczema, VD, AIDS. To get permanent and peaceful life, Dr. S. Murugesh, MRP Hospital and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicine, Old number 10B, New number 21, Mastanali Garden, SV Lingam Road, Vadapalani, Chennai 26, Tamil Nadu, South India. Telephone number 04423725598, cell 9440 87923. ரொம்ப அழகா விளக்கம் சொன்னீங்க டாக்டர். ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து இப்போ இன்டர்வியூ எடுக்க கீழே இருந்து ஏறி வந்துடுறேன் படிக்கட்டில், உங்களோட 2-3 பேஷண்ட்ஸை பார்த்தேன். அடிச்சு பேசுங்க, நிச்சயமா டாக்டரை பார்த்துட்டோம், குழந்தை கண்டிப்பா பிறந்துரும் அப்படின்னு அவ்வளவு உறுதியா நம்பிட்டு போறாங்க. இது அதுல நீ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டேன். இன்ஃபேக்ட் ஃபாரின் கண்ட்ரில கூட போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, குழந்தை வேணும்னு நிறைய பணத்தை வேஸ்ட் பண்றாங்க. கட்சி நேரத்தில் அங்கே டாக்டர் சொல்றாங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தும் வேஸ்ட், குழந்தையே வராது அப்படின்றாங்க. இதெல்லாம் நினைச்சு தற்கொலை பண்ண போனவங்க கூட இங்க வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. இது உண்மையில ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி நடக்குது?